அஸ்ஸலாமு அலைக்கும். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா. இதனுடைய பொருள், அல்லாஹுவின் உதவி இல்லாமல் பாவங்களில் இருந்து நாம் விலகி இருக்க முடியாது. நம்ம பாவம் செய்யாமல் இருக்கணும்னாலும் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வேணும். நம்ம நன்மை செய்யணும் அப்படின்னாலும் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு இருக்கணும். ஆபத்துகள் நமக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டுமானாலும் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு இருக்கணும். நன்மைகளை அடையும் ஆற்றல் நமக்கு வேணும். நல்ல நன்மை செய்கிறதுக்கு உடல் வலு சக்தி வேணும் அப்படின்னாலும் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு இருக்கணும். மனிதன் தனது தோல்வியையும் ஆற்றாமையையும் இயலாமையும் ஒப்புக்கொண்டு அல்லாஹ்வுக்கு முன் சரண் அடைந்து, ரப்பே, நீ என்ன நினைக்கிறாயோ அதுதான், உன்னை மிஞ்சியது எதுவும் இல்லை, தன் பொறுப்புகள் அனைத்தையும் அல்லாஹ்விடம் ஒப்படைத்து அவனுக்கு மனிதன் அடிபணிவதை குறிக்கிற ஒரு வார்த்தை தான் இந்த கலிமா. இந்த துனியாவில் நடக்கிற லாபம் நஷ்டம் இன்பம் துன்பம் அனைத்தும் நீக்கிறது, ஆக்கிறது, அழிக்கிறது எல்லாம் ஒன்றை தவிர வேறு எதுவுமே இல்லை. நான் எவ்வளோ பெரிய பணக்காரனாகவோ பலசாலியாகவோ ஆட்சி அதிகாரத்தின் உயர்மட்டத்தில் இருந்தாலும் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, உன்னை தவிர என்னால் எதுவும் செய்துவிட இயலாது என்பதை அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்கிற மகத்தான கலிமா தான் இந்த கலிமா. அல்லாஹ்வின் தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்தோம். அப்போது நாங்கள் ஒரு மேட்டின் மீது ஏறும்போதும் ஒரு கணவாயில் இறங்கும் போதும் உரத்த குரலில் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்று சப்தமிட்டு சொன்னோம். அப்போது அல்லாஹ்வின் தூதுவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கள் அருகில் வந்து, மக்களே, உங்களை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள், மென்மையாக மெதுவாக நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள். ஏனென்றால் நீங்கள் காது கேட்காதவனையோ இங்கு இல்லாதவனையோ நீங்கள் அழைக்கவில்லை, நன்கு செவியேற்பவனையும் எல்லாரையும் பார்ப்பவனையுமே நீங்கள் அழைக்கிறீர்கள் என்று கூறிவிட்டு என்னை பார்த்து, அப்துல்லா பின் கைஸே, சொர்க்கத்தின் கருவூலங்களில் உள்ள ஒரு வார்த்தையை உமக்கு நான் அறிவிக்கட்டுமா? அதுதான் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா என்று எனக்கு நபி சொல்லி தந்தார்கள் என்று இந்த நபி தோழர் கூறுகிறார்.